இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஒரு எண்டோமெட்ரியோசிஸோட 11 வருஷம் கனவு எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றது தான். இந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது 11 வருஷம் கல்யாணம் ஆயிருந்துச்சு, 32 வயசு. ஆனா அந்த ஹஸ்பண்டுக்கு 47 வயசு. ஸோ இவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணம் நிறையவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே IUI வந்து 2 to 3 டைம்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய டைம் டாக்டர் கிட்ட போய் கருமுட்டை வளர்றதுக்கான மாத்திரை போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. டியூப்ல ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பில்னு சொல்லியிருக்காங்க, ரைட் சைட்ல. லெஃப்ட் சைட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட் என்கிட்ட வந்த உடனே நாங்கள் சொன்னது 11 வருஷம் ஆயிடுச்சு, IVFக்கே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். IVF பண்ணிட்டு சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு கரு வைக்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான். IVF பண்ணோம். 6 கரு அழகாக 5th டே வரைக்கும் வளர்ந்துச்சு. ஸோ எல்லாமே B கிரேட்ல இருந்துச்சு. அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சர்ஜரின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப பயம். அதனால லாப்ரோஸ்கோபி வேண்டான்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஃப்ளூயிட்லாம் வரல, இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சர்ஜரி பண்ணிட்டு வைக்கணுமானா அவள் ரொம்ப பயந்த பொண்ணு, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஜூலை மாதம் பண்ணோம், நெகட்டிவ் ஆயிடுச்சு 2024. அதுக்கப்புறம் சர்ஜரின்னு சொன்ன உடனே ரொம்ப டிப்ரெஷன், திருப்பியும் செலவாகுமே அப்படின்ற ஒரு கவலை. ஸோ ஷீ கேம் ஆன் January 2025. சர்ஜரிக்கு ரெடியாகி வந்தாங்க. உள்ளே போய் அதுக்குள்ளார அது 6 சென்டிமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ரைட் சைடில் இருந்த டியூபும் ஃபுல்லாக சீல் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவரியில் சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டியூபும் ஓவரியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க குழந்தை பெற்றுக்கணும், தானாக நிற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஜூலை மாதம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி ஆனாங்க. அதுக்கு 2 மாதம் முன்னாடி சப்ரஷன் கொடுத்தோம். ஏன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுனால 2 மாதம் சப்ரஷனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் மெடிசனும் கொடுத்துட்டு ஜூலை மாதம் கரு வச்சு அந்த ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஸ்மூத்தாக போச்சு ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சி ஆனதுலேருந்து ஒரு 2 தடவை தான் நான் பார்த்துருப்பேன். அதோட டெலிவரி அப்போது ஒரு அழகான ஒரு பேபி நல்லபடியாக இருந்ததை, ஒரு ஹாப்பியாக அந்த பேபியை கொடுக்கும் போது எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து அழகான ஒரு குழந்தை வரத்துக்கு IVF உறுதுணையாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பயந்து சர்ஜரிக்கு பயந்து நிற்காம தேவைப்படுதுன்னு சொன்னால் அதுக்கான சர்ஜரியை பண்ணிக்கிட்டா தான் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு நான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த குழந்தை ரொம்ப நாள் நல்லா இருக்கணுன்ற வாழ்த்துக்களோட இதை முடிச்சுக்கிறேன்.